அண்மை செய்தி. திருச்சியில் நேற்று முன்தினம் ஆன்லைனில் ஆர்டர் செய்து சைனீஸ் நூடுல்ஸ் சாப்பிட்ட நிலையில் சிறுமி ஒருவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் நூடுல்ஸ் கிடங்குகளில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முனாப். வணக்கம் முனாப், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். திருச்சியில் ஆன்லைனில் ஆர்டர் செய்து சைனீஸ் நூடுல்ஸ் சாப்பிட்டு சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் தமிழகம் முழுவதும் நூடுல்ஸ் கிடங்குகளில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்சியில் ஞாயிற்றுக்கிழமை அன்று 15 வயது சிறுமி நூடுல்ஸ் சமைத்து சாப்பிட்டு உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில அவர் சாப்பிட்ட நூடுல்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டு உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே நூடுல்ஸ் மொத்த விற்பனையாளர்களிடமிருந்து 800 கிலோ காலாவதியான நூடுல்ஸ் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது தமிழகத்தில் நூடுல்ஸ் விற்பனை மற்றும் தயாரிக்கக்கூடிய இடங்கள் மற்றும் இதர இடங்களில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் நூடுல்ஸ் தயாரிக்கப்படும் பொருட்கள் தரச்சான்று மற்றும் பேட்ச் ஆகியவை இடம்பெற்றுள்ளதா என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மாவட்ட வாரியாக சென்று ஆய்வு செய்யவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காலாவதியான நூடுல்ஸ் விற்பனை செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட அந்த கிடங்கு உரிமையாளர் மீதும் நடவடிக்கை எடுத்து கிடங்குக்கு சீல் வைக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் இந்தியாவில் விற்பனை செய்வதற்காக இறக்குமதி விற்பனை சான்றிதழ் பெற வேண்டும். இந்த சான்றிதழ் இல்லாத உணவுப் பொருட்கள் ஏதும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் விற்பனை செய்வதற்கு அனுமதி கிடையாது. இது போன்ற உரிய அனுமதி இல்லாமல் விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் பறிமுதல் செய்யவும் விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில திருச்சியில் ஆன்லைனில் ஆர்டர் செய்து சைனீஸ் நூடுல்ஸ் சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அந்த நூடுல்ஸ் கிடங்குகளுக்கு நேரடியாக சென்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த நூடுல்ஸ் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களில் தரச்சான்று மற்றும் பேட்ச் ஆகியவை இடம்பெற்றுள்ளதா, அப்படி இடம்பெறவில்லை என்றால் அந்த காலாவதியான நூடுல்ஸை விற்பனை செய்யப்படுவதை தடுக்க விதமாக உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கவும் அந்த கிடங்கிற்கு மற்றும் கடைக்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறை இன்று முதல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆன்லைனில் ஆர்டர் செய்து சைனீஸ் நூடுல்ஸ் சாப்பிட்டு சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள நூடுல்ஸ் கிடங்குகளை ஆய்வு செய்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது.